ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி சாதம் செய்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தக்காளி சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. தக்காளியை நான் சும்மா மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீல் மேக்கர் அது ஹாட் வாட்டரில் அது பாயில் ஆகிட்டுருக்கு. தட் மீன்ஸ் அது ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துடணும், அவ்வளோதான், தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த தக்காளியை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சும்மா 2 பச்சை மிளகாய் அப்படி கீறி போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நல்லா ஆயில் ஊற்றி இந்த நல்லா இந்த மாதிரி ஆயில் மேலே வர அந்த மாதிரியாக நம்ம வந்து அதை நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா அது அப்படியே தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் அந்த நல்லா சாப்பாட்டில் அது கலந்து சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மீல் மேக்கர் வந்து ஒரு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி எல்லாமே போட்டு நான் இதை வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு மீல் மேக்கர் நம்ம நல்லா அந்த புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடணும். இதுக்கும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு இறக்கும்போது என்ன பண்ணணும், பெப்பர் போட்டு இறக்கணும். இப்போ மந்த் ஆஃப் புரட்டாசினால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பார்த்துருப்பீங்க, இந்த 1 மந்த்தாக வந்து நாங்கள் இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் தான் செய்திருக்கோம். இந்த மீல் மேக்கர், இந்த சோயான்னு சொல்கிற நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. இப்போ அந்த சாப்பாடு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த தக்காளி தொக்கில் நம்ம நல்லா அதை பெரட்டி நம்ம வந்து லன்ச் மெனுக்கு கொடுக்கும்போது அது நல்லா ஊறும் போது அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி தான் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஒரு சூடான இந்த ரைஸை ஒரு வாழை இலையில் வச்சு நம்ம பரிமாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. பாருங்கள், மீல் மேக்கர் எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.